ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் கிராசரி ஐட்டம்ஸ், ஹேண்ட்மேட் அண்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், மொபைல் அண்டு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், பூஜா ஆக்சசரிஸ், பியூட்டி அண்டு பர்சனல் கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவுமே ஆஃபர்ஸோட லோ ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க. இது கூடவே ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 7-8 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளியை ஒரு 2-3 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒயிட் ஸ்பாட்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. இது மாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது கூடவே உப்பு, பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 9 பட்டை மிளகாய் போல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை மிளகாயை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தாளிப்புக்கு கருவேப்பிலை, பூண்டை நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு எண்ணெய் சட்டி போட்டுடலாம். அது சூடானதோ இல்லை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து, அது கூடவே உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து பொரிச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லாவே தளன்னு கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கொதிச்சு வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க விடுக்கோங்க. இது மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் இறக்கிடலாம். இதை நீங்கள் இட்லி இல்லை தோசை கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.